மாசி பெரியண்ணசாமி பெரியகாண்டி அம்மன் பேரருளால் நான் சொல்லக்கூடிய இந்த அருள்வாக்கு என் நாவினில் குடியிருந்து என் சிரசிலிருந்து நடந்தது என்ன நடக்க போகிறது என்ன சொல்லு தாயே. முக்காலத்தை உணர்ந்த நான் சொல்லுவது இந்த உலகத்திற்கு அருள்வாக்கு சொல்ல பிறப்படுத்தேன் இந்த வயதில் என்பது மெய்யானால் மெய்யை மட்டும் காட்டு இறைவா என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை என் குலதெய்வமாகிய மாசி பெரியண்ணசாமி பெரியகாண்டி அம்மன் பேரருளால் நான் சொல்ல போகின்றேன் இந்த அருள்வாக்கு. ஜெயங்கொண்டத்துலேருந்து ஒரு பொண்ணு வந்திருக்குங்க. அம்மா சோபனா, ஜெயங்கொண்டத்துல வந்திருக்கீங்களா? சத்தமா பேசுங்க, காதில் உள்ள. ஆமாக்கா, சத்தமா பேசுங்க, சத்தமா பேசுங்க, பயப்படாதீங்க, சத்தமா பேசுங்க. சரி, இப்போம்மா நீங்கள் லவ் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. உங்களுக்கு ஒரு ஆண் ஒன்று பொண்ணு ஒன்று குழந்தைங்க இருக்கா? சத்தமாக பேசுங்க. ஆமாக்கா. பயமா இருக்கா? இல்லைக்கா. சரி, இப்போ உங்கள் தங்கச்சி ஒன்று, இப்போ நான் உங்களுக்கு 3 தங்கச்சி, நீங்கள் இல்லை 3 பொண்ணா உங்கள் வீட்டில்? ஆமாக்கா. சரி, உங்கள் நடு தங்கச்சிக்கு கல்யாணம் பேசி முடிச்சிட்டிங்க. நிச்சயதார்த்தம் 2 மாதத்தில் கல்யாணம் பண்ண மாதிரி ஒரு அமைப்பு நல்ல தேதிக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு தேதி குறிச்சிருக்கீங்க. அது மாதிரி காட்டுது, ஆமாவா? சரி, அவங்க தங்கச்சி பேர் சொல்கிறேன், கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? அந்த பொண்ணு பேர் அனிதா. சரி, இப்போ உங்களுக்கு இந்த தங்கச்சியை நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமா? நல்ல இடமா நிச்சயம் பண்ணிட்டீங்க. ரொம்ப நல்ல பையன், நல்ல வேலையிலையும் இருக்குது. அந்த பையன் பேர் கூட எனக்கு தெரியுது, நான் சொல்லட்டுமா? சரவணன். சத்தமா பேசுமா. சரவணன் தானே? சரி, உங்க 3வது தங்கச்சி ஒரு கிறிஸ்டின் பையனை லவ் பண்ணுச்சு. அது அப்புறம் நீங்களாம் சொல்லி பிரேக்கப் பண்ணி இப்போ வீட்டில் இருக்கா? சரி, அந்த கிறிஸ்டின் பையன் பேர் சொல்கிறேன், கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? டேனியல். இது கரெக்டா? நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களா அந்த பேர்லாம்? இல்லை. சரி, இப்போ உங்கள் தங்கச்சி கடைசி தங்கச்சியை உங்கள் இப்போ நடு தங்கச்சிக்கு நிச்சயம் பண்ணிருக்கீங்களா? அவங்கள மாப்பிள்ளை கேட்டால் கொடுங்க, கேட்பாங்க. கேட்டாங்களா? அதை கொடுத்துருங்க, சரியா? சரி, அந்த கடைசி தங்கச்சி பேர் என்னன்னு சொல்கிறேன், கரெக்டான்னு பார்க்குறீங்களா? சுகிதா. சுகிதா கரெக்டா இது? சரி, உங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு. இந்த பாப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2வது உங்கள் அப்பா சாகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆளுக்கிட்ட இடத்த அட்வான்ஸாக அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு ஆள்கிட்ட ஒரு 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்றாரு. இது மாதிரி கொடுத்தாரா? சத்தமாக பேசுங்க சிஸ்டர். சரி, அந்த பணத்தை போய் கேட்கும் போதெல்லாம் தரமாட்டுறாங்க. அவரு யார்கிட்ட பணம் கொடுத்தாருங்கிற அந்த ஆளோட பேர் சொல்றேன், பாக்குறீங்களா? ராமஜெயம். இந்த பேர் கரெக்டா? இந்த பேர் நீங்க சொல்லி கொடுத்தீங்களா எனக்கு? இன்னைக்கு தேதி என்ன? 10ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026. சரிங்களா? ஜெயங்கொண்டத்துலேருந்து என்கிட்ட அருள்வாக்கு கேட்குறீங்க, கரெக்டா? சரி, இப்போ உங்கள் இட பிரச்சனையில் உங்கள் அப்பா இறந்துட்டாரு. அந்த ராமஜெயம் பணத்தை கொடுக்க மாட்டுறாரு. இந்த பணத்தை வர வைக்கணும். 1. 2வது கடைசி தங்கச்சி டேனியலுங்கிற பையனை லவ் பண்ணி பிரேக்கப் ஆயிடுச்சு. இப்போ இந்த பாப்பா நடுத்தங்கச்சி வீட்டுக்காரருக்கே தம்பிக்கு கேட்குறாங்க, அது கொடுக்கலாம், சரியா? அதே மாதிரி இந்த ராமஜெயம் அவர்கிட்ட நம்ம அப்பா பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்காரு. அதை போய் கேட்கும் போதெல்லாம் கொடுத்து ஒரு 5 வருஷத்துக்கு மேலே காமிக்குது, அப்படியா? ஆமாக்கா. சரி, இந்த பணத்தை எப்படியாச்சும் வர வைக்க முடியுமாக்கா? ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கொடுத்தா உதவியாக இருக்கும். 4-5 வருஷமாக ஏமாத்திட்டு இருக்காங்களா உங்களைய? சரி,
கொடுத்த பணத்தை வாங்குவதற்கு சொல்லக்கூடிய மந்திரம் என்ன? எந்த கோயிலுக்கு போய் தீப தூபம் காட்டினால் கொடுத்த பணத்தை அவர்களே மனமாறி வந்து கொடுப்பதற்கு ஒரு மந்திர உபவாசம் இருக்குது. அதை நான் சொல்லித்தரேன், உச்சரிக்கிறீங்களா? சரி, அந்த பணம் 40,000 வந்துடும், 40 லட்ச ரூபா வந்துடும், தைரியமாக இருங்க. சரியா? அதே மாதிரி உங்கள் பாப்பா 2வது தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க போதில்ல, அந்தோடைய மாப்பிள்ளைக்கு இந்த உங்கள் கடைசி தங்கச்சியை கொடுக்கலாம். அக்கா தங்கச்சி 2 பேரும் அண்ணன் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கலாம். மற்றது இல்லை, இந்த பணம் வாங்கணும், கடைசி தங்கச்சிக்கு கல்யாணம் வந்து அதே வீட்டில் கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்கலாம். எல்லா பேரையும் நான் தானே சொன்னேன். சரி, அதே மாதிரி உங்கள் அப்பா இறந்து போயிட்டல, அவர் பேர் சொல்கிறேன், கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? கேன்சரில் இறந்துருக்காரு. ஒரு நிமிஷம் இருங்க, அப்பா அழைக்கிறேன். அப்பா பேர் சொல்கிறாரு மனோகரன். அப்பா பேர் கரெக்டாக தங்கம்? சரி, ரைட்டு, அப்பா பேர் கரெக்டு. சரியா? இப்போது உங்கள் தங்கச்சியை அங்கே அக்கா தங்கச்சி 2 பேரும் அண்ணன் தம்பியை கல்யாணம் மட்டும் பர்மிஷன் நான் அருள் வாக்கலன்னு கொடுத்துட்றேன். ஓகே, கொடுங்க, நல்லாயிருக்கும். செகண்டரி வந்து உங்கள் அப்பாவை இடத்த காமிச்சு அட்வான்ஸாக அப்பா சாவறதுக்கு முன்னாடி 40 லட்ச ரூபா, இப்போ 5 வருஷம் ஆகுது, ஏமாத்திட்டு பணமே கொடுக்க மாட்டாரு. அதை நான் வாங்கி தரேன், இன்பாக்ஸ்க்கு வாங்க. அந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன், எப்படி விலைக்கேற்றி வச்சு இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறது மூலமாக சின்ன சின்ன பரிகாரம், நம்மளோட பணம் கொடுத்த பணத்தை வாங்குவதற்கு பரிகாரம் இருக்குது, மந்திர உபவாசங்கள் இருக்குது, நான் சொல்லித்தரேன். அதை ஃபாலோ பண்ணுறீங்களா? இதுக்காக தான் வந்தீங்க. கரெக்டாக இருக்கா நான் சொன்னது? சரி, நீங்கள் இந்த பேர்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களா? திருப்தியாக இருக்கா? திருப்தியாக இருக்காடா? நன்றிம்மா. நன்றிம்மா.